استطعتم من قوة صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد نور القلب وقرة العين وقوة الصدر وعلى آله وأصحابه وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமைநாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா ஷுஹதாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், அக்தாபுகள், அகியாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் ஹிஜ்ரி புத்தாண்டை நோக்கி நாம் மகிழ்ச்சியாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய வருடம் எல்லா விதமான மகிழ்வுகளால் இஸ்லாமிய சமூகத்திற்கு வளர்ச்சி தரக்கூடிய, நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு புத்தாண்டாக இருப்பதற்கு வல்ல நாயனிடம் வேண்டிக் கொள்கிறோம். ஹிஜ்ரி புத்தாண்டிற்கு, அந்த பாரம்பரியத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று சுவடுகள் ஏராளம். 13 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபா பெருமக்களும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றினார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தாங்க முடியாத பல்வேறு தொல்லைகளை, துன்பங்களை மக்காவில் தாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் கோலையாக அடங்கி ஒடுங்கி இருக்கவில்லை. ஒரு பிரச்சனை இருக்கு, இடம் பார்த்து அடிப்பதற்காக ஒதுங்குவதற்கு பெயர் கோழைத்தனம் இல்லை. தன்னுடைய கட்டமைப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே உருவாக்குவதற்கு நாடவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருப்பமும் அல்லாஹ்வுடைய விருப்பமும் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினை தனியாக அமர்க்க வேண்டும், அமைக்க வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பமாக இருந்தது. பிரச்சனைகள் தலை தூக்குகிற நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு சற்று அமைதி காத்து, பொறுமை காத்து, அதற்கான தீர்வுகளை நினைத்து அடிப்பதற்கு பெயர் கோழைத்தனம் அல்ல, அதற்கு பெயர் முன்னெச்சரிக்கை. 13 வருடங்கள் மக்காவில் வாழக்கூடிய சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருப்பதற்கு சஹாபாக்களிடத்தில் பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார். நிறைய ஏராளமான மரணங்கள் தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றிய ஒரே ஒரு காரணத்திற்காக குடும்பத்தோடு கொத்து கொத்தாக சஹாபா பெருமக்கள் கொல்லப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காக்கும்படி சஹாபாக்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலேயும் பல்வேறு சிக்கலில் சஹாபா பெருமக்கள் இருக்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்துகிறார்கள், பொறுமையோடு இருங்கள். இஸ்லாம் ஒரு பக்கத்தில் பொறுமை காப்பதற்கு கற்றுக் கொடுப்பதை போல மறுபக்கம் அடித்து துவம்சம் செய்வதற்கும் கற்றுக் கொடுக்கும். மதீனாவிற்குள் நுழைந்ததற்கு பிறகும் எதிரிகளுடைய தொல்லைகள் தாங்க முடியவில்லை. அமைதியினை தேடி இஸ்லாத்தை நாடி மதீனத்துல் முனவ்வராவிலே நிரந்தரமாக நிம்மதியாக வாழ வேண்டும், இபாதத்தை செய்ய வேண்டும் என்று சஹாபா பெருமக்கள் சென்றதற்கு பிறகு அங்கேயும் வந்து தொல்லை கொடுத்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான், அவன் அடிச்சா நீ திருப்பி அடி. அவன் எப்படியெல்லாம் உங்களை தொந்தரவு கொடுக்கிறான், நீ திருப்பி அடி என்ற ஆயத்தை, வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான்.
அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேருக்கு நேராக மோதி பார்க்க வேண்டும் என்ற திட்டத்தினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார். பொறுமை காக்க கற்றுக் கொடுப்பதை போல ஒருவன் அடிக்கிற நேரத்தில் திருப்பி அடிக்க வேண்டும் என்ற காரணத்தையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லுது. குட்ட கொட்ட குனிந்து கொண்டே செல்லக்கூடாது என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. 10 பேர் சேர்ந்து அடிக்கிறானா, 10 பேர் சேர்ந்து மிதிக்கிறானா, நீ ஏன் கோழையா நிற்கிற? உன்னால் அவர்களை சமாளிக்க முடியாது என்று தெரிந்தாலும் எதிர்த்து நின்று வீர மரணத்தை அடைந்து கொள் என்று சொல்லுவதற்கு பெயர் இஸ்லாமே தவிர அவர்கள் சொல்லக்கூடிய சில கன்றாவியான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர்களுடைய கைகளால் உதைப்பட்டு சாக வேண்டும் என்று இஸ்லாம் கற்பிக்கல. இந்த தேசத்தில் மாட்டுக்கறியுடைய பெயரால் அடி வாங்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் நிறைய நபர்கள் இருக்காங்க. சில ஸ்லோகங்களை மந்திரங்களை நீ சொல் என்று சொல்லி முஸ்லிம்களை வதைப்படுத்தி கொன்ற சம்பவங்கள் ஏராளம் இப்பொழுதும் சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு. இவைகளெல்லாம் இஸ்லாமியர்களை ஒடுக்கிவிட வேண்டும், நசுக்கிவிட வேண்டும், அவர்களை ஒரு அச்சுறுத்தலில் ஆக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார்கள். உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமையில் வந்தால் 4 நபரை அடிச்சுட்டு தான் சாகணும் தவிர நாம் முழுவதுமாக கோழையாக இறப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதிக்கல். நாம இந்தியாவுடைய இறையாண்மையினை உடைக்கக்கூடிய எந்த செயலையும் நாங்கள் செய்வதில்லை. இஸ்லாமியர்கள் அவ்வாறு செய்பவர்களும் அல்ல. மத ஒற்றுமைகளையும் தேசத்துடைய ஜனநாயகத்தையும் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமியர்களை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக தினம் தினம் ஒரு பிரச்சனைகளில் நசுக்கக்கூடிய சில கயவர்கள், சில சூழ்ச்சியாளர்களுக்கு முன்னால் அடங்கி கொண்டே செல்லுவதற்கு பதிலால் அடிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. கோழைத்தனமும் வீரமும் ஒரே இதயத்தில் குடிகொள்ளாது என்பது ஹதீஸ். ஈமான் இருக்கிற உள்ளத்திலே கோழைத்தனம் இருக்காது என்பது ஹதீஸ். எடுப்பதற்கு கூட சக்தி இல்லாத அளவுக்கு கத்தியினை எடுத்துக்கொண்டு முஆது முஅவ்விது என்ற சிறுவர்கள் பத்ர் போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தான் அபூஜஹல் என்ற ஒரே காரணத்துக்காக சஹாபாக்களிடத்தில் வந்து சொன்னாங்க, அந்த அபூஜஹல்னு ஒருத்தவன் இருக்கான்ல, அவன் யாருங்கிறத காட்டுங்க அப்படின்னு சொன்னது வரலாறு. கத்தியினை கூட எடுக்க முடியாத 2 சிறுவர்கள் அபூஜஹலை கொலை செய்தார்கள் என்பது பத்ருடைய போர்க்களம். கொலை செய்யக்கூடிய நேரத்தில் அபூஜஹலுடைய கைகளால் அந்த முஆது முஅவ்விது ரதியல்லாஹு அன்ஹு 2 சஹாபாக்கள், சிறுவரான சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். மிகப்பெரிய வீர வரலாறு. எந்த இடத்திலையும் சஹாபா பெருமக்கள் துணிந்து தான் நின்றார்களே தவிர கோழையாக அடங்கி செல்லலை. சென்ற வாரமே நான் காலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீக மன்னனுக்கு எழுதிய ஒரு கடிதத்தை பற்றி நான் சொன்னேன். உன்னால் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் நிறைய தொந்தரவு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அடங்கி செல்லக்கூடிய கூட்டம் அல்ல. ஒரு படையினை உன் பக்கமாக அனுப்புவேன். எப்படிப்பட்ட படை? நீ வாழுவதற்கு எவ்வாறு நீங்கள் விரும்புகிறீர்களோ அவ்வாறு மரணத்தை நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு கூட்டத்தினை உன் பக்கமாக நான் அனுப்புவேன் என்று சொன்ன அந்த உலகத்துடைய வீர வரலாற்று சின்னங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இன்னும் இருக்கிறது. எந்த இடத்திலையும் முஸ்லிம்கள் கோழையாக ஓடி செல்லக்கூடியவர்களாக அடங்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சான்று. ஆனால் உலகளாவிய அளவுக்கு இன்று அதற்கு நேர் மாற்றமாக உலகத்தில் என்ன நடந்தாலும் வாயை திறந்து பேசாத நாடுகள் என்ற பட்டியலை எடுத்துக்கொண்டால் அது முஸ்லீம் நாடுகளாக இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக பலஸ்தீன் மக்களுடைய அந்த கொடூரத்திற்காக அநியாயத்திற்காக துணிந்து முன்னணியில் வந்து நின்ற நாடுகள்ங்கிறது சொற்பம்தான். மிஞ்சி ஏமன் வந்துச்சு, ஈரான் வந்துச்சு. இந்த மாதிரி சில நாடுகள் முன்னணியில் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை அடித்ததை தவிர 100க்கு மேலான இஸ்லாமிய நாடுகள் அமைதி காத்தது. எல்லா பேரும் சேர்ந்து அடித்தா காலியாயிரும், ஆனால் செய்கிறதில்லை.
நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஜிஹாதுங்கிற வார்த்தைக்கு விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வெறும் கத்தியை எடுத்துகிட்டு போய் போர்க்களத்தில் போய் போரிடுவது மாத்திரம் ஜிஹாது அல்ல. ஒரு அநியாயம் நடக்கிறது, அநியாயத்தை செய்யக்கூடியவன் கொடூரமான ஒரு அரசனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அரசனாக இருக்கட்டும், அந்த அரசனிடத்தில் நீ செய்வது அநியாயம் என்று சொல்லுவதற்கு பெயர் மிகச்சிறந்த ஜிஹாது, மிகச்சிறந்த போர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கலிமத்துல் ஹக் இந்த சுல்தானில் ஜாயிர் மின் அஃவலில் ஜிஹாத். போரில் மிகப்பெரிய போர் என்பது அஃவலுல் ஜிஹாதி கலிமத்து அதலின் இந்த சுல்தானின் ஜாயிரின் அவ் அமீரின் ஜாயிரின். ஒரு தலைவர் கொடூரமான அநியாயம் செய்யக்கூடிய தலைவராக இருக்கிறான், அநியாயம் செய்யக்கூடிய அரசனாக இருக்கான், அவனிடத்தில் சென்று சத்தியத்துடைய வார்த்தையினை எடுத்து சொல்வதற்கு பெயர் ஜிஹாது. கயமைத்தனத்துடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிற உலகத்துடைய கொடூரமான சில விலங்குகள் வாழக்கூடிய பிரதேசத்துக்கு பேர் இஸ்ரேல். அண்டி புழைக்க வந்த சில நாடோடி கூட்டம் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய தேசம் என்று உரிமை கொண்டாடக்கூடிய இன்று இஸ்ரேலுடைய அரசாங்கம் பலஸ்தீனத்தை நசுக்கக்கூடிய நேரத்தில் உலகளாவிய அளவுக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் வேடிக்கை பார்த்தது என்பது உண்மை. பலஸ்தீன் மக்களுடைய அந்த அழுகைக்கும் கண்ணீருக்கும் அரபு நாடுகளுடைய அத்தனை மன்னர்களும் செல்வந்தர்களும் அரபு நாட்டு தலைவர்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. இன்று ஈரான் இறங்கி அடிக்கிறது என்றால் பார்த்துட்டு வேடிக்கையை பார்க்கலாம். ஆனால் இஸ்லாமிய நாடுகளே சில நாடுகள் கயமைத்தனத்தோடு சில குருட்டு வழியில் குறுக்கு வழியில் செல்வது என்பது ஆபத்தான ஒரு விஷயம். வீரமும் கோளையும் ஒரே நேரத்தில் ஒரே இதயத்தில் ஒன்று சேர ஈமானிய ரோஷமே. ஒரு தவறு நடக்கிறது என்றால், ஒரு பாவம் நடக்கிறது என்றால் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய துணிவு என்பது முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கணும். அடித்தா திருப்பி அடிக்கக்கூடிய சக்தி நம்மிடத்தில் இருக்கணும். நாம சென்று எந்த வம்புக்கோ எந்த பிரச்சனைக்கோ எந்த விதமான வன்மத்திற்கோ அல்லது வன்முறைக்கோ நாம் இறங்கக்கூடாது. அதே சமயத்தில் நமக்கு எதிராக பல்வேறு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் தஸ்பியை பிடிச்சிட்டு ஓரத்தில் உட்காரணும் இஸ்லாம் சொல்லலை. உன் வீட்டு பெண்ணை வந்து அடிக்கிறானா அடி, உன் மீது கை வைக்கிறானா நீனு கை வை, உன்னை திட்டுறானா நீனு திட்டுன்னு சொல்கிறது மார்க்கம். அந்த அளவுக்கு கோழையாக அடங்கி செல்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லலை. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய அந்த வரலாறு ஆச்சரியமாக இருக்கு. இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறார்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அபூ ஜஹலை பார்த்து மக்காவே நடுங்கும். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு தலைவன் அபூ ஜஹல். நேராக சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முதலில் உமர் ரலியல்லாஹு நுழைந்த வீடு அபூ ஜஹலுடைய வீடு. தட்டுகிறார், வெளியில வா. என்ன, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ என்று தைரியமாக சொல்லிவிட்டு வெளியில் சுற்றியவருக்கு பேர் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அந்த ஈமானிய ரோஷம் வீரம் சஹாபாக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. தவறு நடக்கக்கூடிய நேரத்தில் அனைவரும் அமைதியாக இருக்கிற போது ஒரு ஆளாவது எழுந்து கேட்க வேண்டும் என்று சொல்லுவது மார்க்கம். அனைவரும் அமைதியாக இருக்கிற போது துணிவோடு முதல்ல குரல் கொடுத்த சஹாபிக்கு பேரு உமர் ரலியல்லாஹு. இஸ்லாத்திற்கு வந்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார்கள். அலஸ்னா பில் ஹக் அலஸ்னா ஃபீ ஹக். பல அறிவிப்பு வருது, நாயகமே நாம் சத்தியத்தில் இல்லையா? பிறகு ஏன் மறைவாக இருக்க வேண்டும்? எதற்கு நாம் மறைவாக உள்ளக்க இருக்கணும்? வாருங்கள் நாம் கஅபத்துல்லா ஷரீஃபில் தொழுகலாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தைரியம் ஊட்டிய முதல் சஹாபி சையதுனா உமர் இப்னு கத்தாப். இரண்டாவதாக வந்து நிற்கிறாங்க ஹம்சா. வரலாறு ஆச்சரியமான வரலாறு. வெளியில் வந்தாலே அடிப்பேன் கொலை செய்வேன்னு சொன்ன அந்த மக்களுக்கு மத்தியில் 2 பேர் துணிவோடு வெளியில் வரும்போது சஹாபாக்களுக்கு தைரியம் வந்துருச்சு. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கமாக நபி பெருமானாருக்கு
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபக்கமாக செல்லக்கூடிய நேரத்தில் மக்காவாசிகள் பார்த்து திகைத்து நின்றார்களே தவிர மக்காவுடைய தலைவர்கள் யாருமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ தடுத்து நிறுத்த முடியவில்லை. துணிந்து சென்று கஅபத்துல்லா ஷரீஃபில் தொழுதார்கள். பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் தொழுதார்கள். உமர் இஸ்லாத்திற்கு வந்தது என்பது எங்களுக்கு பெருமையாக இருந்தது என்று சொன்னது சஹாபாக்களுடைய வரலாறு. ஏன் அந்த உமருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு என்றால் நாம் நன்றாக விளங்க வேண்டும். அமைதியாக இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் குரல் கொடுத்து எழுப்பிய முதல் சஹாபி உமர். மக்கால இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அபூ ஜஹல் பொதுவெளியில் வைத்து அவர்களை தாக்குகிற போது அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு எந்த விதமான பாவமும் அற்ற, எந்த பிரச்சனைக்கும் செல்லாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபர் தாக்கப்படுகிறார்களே, இதற்கு நாம் எதிர்த்து கேட்க வேண்டுமே என்ற எந்த சுபாவமும் இல்லாமல் மக்காவாசியில் அமைதியாக இருக்கும்போது ஹம்சா என்ற ஒற்றை தலைமை துணிந்த அத்தனை மக்களுக்கு மத்தியில் தலைவனாக கருதப்பட்ட அபூ ஜஹலை தரதரவென்று இழுத்து வந்து மற்றவர்களுக்கு மத்தியில் அடித்தான். என்ன நினைக்கிறேன், முஹம்மதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? நீ என்ன செய்ய முடியும்? நான் முஹம்மதுடைய மார்க்கத்தை தழுவுகிறேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ என்று துணிந்து நின்ற சஹாபிக்கு பேர் ஹம்சா. அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவராது குரல் கொடுத்து வீரத்தோடு வர வேண்டும் என்று சொல்லுவது, ஒருவராது முன்னணியில் வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லுவது மார்க்கம். எல்லா இடத்துலையும் கோழையாக இருக்கக்கூடாது, துணிஞ்சு முன்னாடி வரணும். பிரச்சனையை பார்த்து பயந்து செல்லக்கூடாது. நம்ம குரல் கொடுத்தா நம்ம நாட்டுக்கு ஆபத்து வந்துடுமோ, நம்ம குரல் கொடுத்தா நமக்கு ஏதாவது பொருளாதார தடை கொடுத்துருவாங்களோ, நம்ம குரல் கொடுத்தோம்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, ஏதாவது ரைடு வந்துடுமோ, எத்தனை காலம்தான் அமைதியாக, எத்தனை காலம்தான் அஞ்சி நடுங்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அவ்வளவு அற்புதமான பல்வேறு வீரத்துடைய வரலாறு நிறைய இருக்குது. மதீனாவில் திடீர்னு இரவு நேரத்தில் ஒரு பதட்டம், மதீனா முழுக்க ஒரு விதமான ஒரு பதட்டம். எதிரிகள் மதீனாவை வந்து தாக்குகிறதை போல ஒரு சத்தம் கேட்குது. சஹாபா பெருமக்கள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து சற்று பார்த்து கொண்டிருக்கிற போது தூரத்திலிருந்து இருளை கிழித்து கொண்டு ஒருவர் போர்வையினை போற்றி கொண்டு வருகிறார். தனது குதிரையில் ஒருவர் தன்னந்தனியாக மதீனாவுடைய எல்லையில் இருந்து வருகிறார்கள். தூரத்திலிருந்து பார்த்தா ஏதோ ஒரு வயசான நபர் வருவதைப் போல ஒரு காட்சி. பக்கத்தில் நெருங்குகிற போது சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். வந்த நபர் வேறு யாரும் இல்லை, அகில உலகத்துடைய தலைவராக இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனது தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்து என்று தெரிந்தபோது கதவுகளை மூடிக்கொண்டு அறைகளை பூட்டி கொண்டு இருந்த நபருக்கு பேர் முஹம்மது அல்ல. முதலில் அது என்ன பிரச்சனை என்று இறங்கி பார்த்து அதனுடைய எல்லை வரை சென்று அலசி துப்புரைந்து அத்தனை விதமான விஷயங்களையும் பார்த்து அறிந்து வந்து சொன்னவருக்கு பேர் முஹம்மது. யாரும் பயப்படாதீங்க, குதிரை கனைத்து கொண்டு இருக்கிறது, எந்த விதமான ஆபத்தும் மதீனாவிற்கு இல்லை என்று அத்தனை சஹாபாக்களுக்கு சென்று நீங்கள் படுங்கள் என்று சொன்னதற்கு பெயர் வீரத்துடைய உச்சகட்டமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றுடைய உண்மைகளில் தலைவர்கள் எல்லாம், அரசர்கள் எல்லாம் தொண்டர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த வரலாற்றுக்கு மத்தியில் முஹம்மது நபி அத்தனை போர்க்களத்திலும் எதிரிகளுக்கு முன்னணியில் சஹாபாக்களை விட முதலில் சென்று அடிக்கக்கூடியவராக இறங்குபவருக்கு பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு சொல்றாங்க, ஒவ்வொரு போர்க்களத்திலையும் எதிரிகளுக்கு நெருக்கமாக சென்று அவர்களோடு மோதக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீரத்தை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவோம். நாங்களே நெருங்குவதற்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற சமயத்தில் யோசிக்காமல் உள்ளே சென்று இறங்கி தாக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீரம் அலாதியானது. எதையும் பார்த்து பின்வாங்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லலை.
எதையும் பார்த்து கோழைத்தனத்தை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லல. இஸ்லாம் என்பது அடங்கி செல்லுவதோ கோழைத்தனத்தோடு செல்லுவதற்கு பேர் இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய தவறுகள், மிகப்பெரிய பாவங்கள் என்ற லிஸ்டில் போர்க்களத்திலிருந்து பின்னாடி முதுகிட்டு ஓடுவதற்கு பேர் பெரும்பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது. பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனையினை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இறங்கி என்ன பிரச்சனைன்னு பார்க்க வேண்டும் என்று சொல்லுவது இஸ்லாம். இப்போ இந்த ஹிஜ்ரி ஆரம்பிச்சிருச்சு, முஹர்ரமுடைய மாதம். உலகம் முழுவதும் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருப்பெயர்களுடைய பேரர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுவாங்க. யஸீதுங்கிற கொடுங்கோல் மன்னன் இஸ்லாமிய ஷரியத்துக்கு மாற்றமாக நிறைய சட்டங்களை இயற்றுகிறான். வேட்டையாடி கொண்டு வெறியாடி கொண்டு பெண்களின் மீது தவறாக நடந்து கொள்கிறான். அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஆளுநர்களும் தலைவர்களும் தளபதிகளும் எதெல்லாம் இஸ்லாம் தடுத்ததோ அப்படிப்பட்ட மதுவையும் மாதுவையும் தேடி விரும்பி கொண்டு ஷரியத்தை மாற்றி கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய வரலாறு. நான் இதை தெளிவாக அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன். துணிந்து கேட்பதற்கு ஒருவர் கூட இல்லை. கூஃபாவில் இருந்த ஆயிரக்கணக்கான கடிதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வாழக்கூடிய சமயத்தில் வருது. இந்த மாதிரி அநியாயம் நடக்குது, யாருமே எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் என்னன்னு கேளுங்க அப்படின்னு. கடிதத்திற்கு மேலே கடிதங்கள் குமியக்கூடிய நேரத்தில் கடைசியாக ஒரு கடிதம் வருகிறது. இதற்கு பின்னாலும் கூட நீங்கள் வரவில்லை என்றால் நாளை மறுமையிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நீங்கள் பதில் சொல்லணும். முதல் கடிதம் வருகிற போதே கிளம்ப வேண்டும் என்று இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பிட்டாங்க. ஆனால் சஹாபாக்கள் எல்லாம் தடுக்கிறாங்க. அவன் ஒரு அயோக்கியன், அவன் ஒரு அநியாயக்காரன், அவனிடத்தில் நீங்கள் சென்று பேசுவது என்பது சரியான உசிதமான காரியமாக இருக்காது, நீங்கள் செல்ல வேண்டாம் என்று தடுத்ததற்கு பிறகு கடைசி கடிதம் வருகிற போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வை சாட்சி வைத்து நான் ஷரியத்தை காப்பதற்கு செல்லுகிறேன் என்று சொல்கிறார். நீண்ட நெடிய வரலாறு. நாம் சிந்திக்கணும். கர்பலாவுடைய போர் நிகழ்ந்தது கொடூரமான கொடூரமான சில காட்சிகள், பல்வேறு காட்சிகள் அரங்கேறக்கூடிய கர்பலாவுடைய மைதானத்தில் வெறும் 70 சொச்சமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகள் 5000க்கு மேற்பட்ட படை வீரர்கள் எதிர்த்து நிற்கும்போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரை பின்வாங்கி ஓடவில்லை. கடைசி வரைக்கும் களத்தில் நின்று அடித்தார்கள். அந்த கர்பலாவுடைய அந்த கண்ணீர் துளிகளில் இருந்து வெளியான அந்த வீரத்தினை பற்றி ஈரானுடைய அதிபர் அலி கோமானி 3 நாட்களுக்கு முன்னாடி பேசுகிறார். அடங்கி செல்லுவதோ ஒடுங்கி செல்வதோ எங்களுடைய இரத்தத்தில் கலந்த வரலாறு அல்ல, நான் ஃபாத்திமாவுடைய பேரன் என்று சொல்லுகிறார். சையீது வம்சத்தை சார்ந்த அந்த அலி கோமானி தன்னை என்ன சொல்லுகிறார்? கர்பலாவுடைய மைதானத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், நாங்கள் அடங்கி செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை, திருப்பி அடிப்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று உலகத்திற்கு கர்பலாவுடைய மைதானத்தினை, கர்பலாவுடைய கண்ணீர் கதையினை, கர்பலாவுடைய தியாக வரலாற்றினை உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிறார்கள். ஷியா சுன்னி சன்னி என்ற அந்த பார்வையை தாண்டி அகீதா கொள்கை என்ற அந்த குழப்பமான இந்த விஷயத்தை தாண்டி அகில உலகம் அளவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அடங்கி ஒடுங்கி செல்லக்கூடிய இந்த நேரத்தில் ஷியா அமைப்பை சார்ந்த ஒருவர் போராடினார்னா நீ ஒன்று அவருக்கு உதவியாரு, இல்லைன்னா வாய் மூடிட்டு. வாட்ஸ்அப் முழுவதும் மீம்ஸ், ஃபேஸ்புக் முழுவதும் மீம்ஸ். அவர் ஒரு ஷியா பிரிவை சார்ந்தவர், நம்ம ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்? அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் என்று மாறுபட்டன அத்தனை அரபு நாடுகளும் என்ன செஞ்சிச்சு? நவதுவாரங்களை பொத்தி கொண்டு பலஸ்தீனத்தை அடிக்கக்கூடிய நேரத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் துணிந்து தாக்குகிறார்கள் என்றால் அவருக்கு உதவி செய், இல்லைன்னா அமைதியார். எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே,
வீரம் என்பது இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். அல்லாஹ் அத்தகைய வீரம் பெற்ற நபர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.